பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஆக்டிங் கமெடியன்னா பர் டே சார்ஜ்ல எஸ் எஸ் ஆரம்பத்துல. எஸ் இப்போ உங்களுக்கு ப்ராபப்ளி பர் ஃபிலிம் ஒரு இது, பட் ஆரம்பத்துல வந்து இட்ஸ் அ பர் டே சார்ஜ். இஸ் மணி அ மோட்டிவேட்டர் ஃபார் சந்தானம்? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது சார். சில பேருக்கு பணம் தான் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய பேரு புகழ் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு எதுவுமே இல்லாமல் தனியாக அமைதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும். சார் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்னுடைய ஒர்க் வந்துட்டு நான் ரசித்து பண்ணணும், அதான் என்னோடய சந்தோஷம். எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஐ ஜஸ்ட் லைக் டு டூ. ஓகே, எனக்கு பிடிக்கணும். அன்றைக்கி போய் அந்த வேலை செஞ்சு முடிச்சு நைட்டு போய் வீட்டில் தூங்கினா அதை நினச்சி பார்த்தா நான் சந்தோஷப்படணும். காசுக்காக பண்ணேன் இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சு பண்ணுறது என்னால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் அதை நான் அப்படியே தள்ளிட்டு அவ்வளோ கோடிகள் அவ்வளோ காசுகள் வந்தாலும் இல்லை வேண்டாம், நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத நான் ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணது. கோடிகள் வந்தா சந்தோஷம் வராதா? கோடிகள் மட்டுமே சந்தோஷம் தராதே சார். ஓகே, நீங்கள் காசு வச்சுருக்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? இல்ல பட் காசு வச்சிருக்கவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆனால் நிறைய பேர், ஆனால் எல்லாருமே வா எல்லாரும் இல்ல. அதே மாதிரி காசு இல்லாதவங்க சந்தோஷமாகவே இல்லையா? ஆமா, இதை நம்ம சுத்திட்டா போயிட்டு. ஸோ அதனால இட்ஸ் லைக் எல்லாமே நீங்கள் எப்படி வாழ்றீங்கன்றத, நம்ம எவ்வளோ காசு ஆடம்பரம் இருந்தாலும் நீங்கள் என்ன சாப்பிட்டு நீங்கள் எப்படி தூங்குறீங்கன்றத பொறுத்து தான் ஒரு சந்தோஷம்.